ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலோட்டமாக பலன்களை மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கொள்ளாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இதன் காரணம், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு இவை மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25 தேதி வரை மீன ராசியில் உச்சமடைகிறது. இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? நாம் அனைவருக்குமே தெரியும், சுக்கிரன் என்பது லக்ஸுரி, கம்ஃபர்ட், உலகாயத்த இன்பங்களை, நிறைய சௌகரியங்களை, நிறைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். பொதுவாக நாம் ஒரு சொல்லடையாக கேள்விப்பட்டிருப்போம், அவருக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது இந்த சுக்கிரன் என்றால் லக்ஸுரி என்பதும், இந்த சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு உண்டான பிரதி தேவதை மகாலட்சுமி என்பதும், இந்த சுக்கிரன் என்பது ஒருவருக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் அவ்வாறு அள்ளி கொடுக்காது. யாருக்கு கொடுக்குமோ, யாருக்கு அனுகூலமாக இருக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் அள்ளி கொடுக்கும். எனவே நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கும் போது இரண்டு விதமாக பலன்களை பிரிக்க வேண்டும். லக்னத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த ராசியில் இருக்கிறது, நட்சத்திராதிபதி எவ்வாறு இருக்கிறது, ராசியாதிபதி எவ்வாறு இருக்கிறது, அவற்றின் தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது நமக்கு அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு விதம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் சுழற்சி, அதாவது 7.5 சனி வந்து விட்டது, குரு பார்வை வந்து விட்டது, அஷ்டம குரு வந்து விட்டது, ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது என்று வருட கிரகங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே மாதாந்திர சுழற்சியை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சில நேரத்தில் செவ்வாய் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த சுக்கிரனானது மீன ராசியில் உச்சமடைகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள், அதாவது ஆட்சி வீடுகள். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் பயணிக்கும் பொழுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, யாருக்கு இதன் மூலம் அனுகூலம் ஏற்படுகிறது? ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த சுக்கிரன் பாபகர்த்தரி யோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாயும் சனியும் கீழே இருக்கிறார்கள், சூரியனும் ராகுவும் மேலே இருக்கிறார்கள். இந்த 4 கிரகங்களுக்கு நடுவே சுக்கிரன் இருக்கிறது. அதாவது இந்த சுக்கிரனை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வளையத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியும், இந்த வளையத்தை தாண்டினால் என்ன ஆகும், அதாவது இந்த வளையத்தை தாண்டி வெளியே வந்தால் பிளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமா, அனைத்து விஷயங்களும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 25, 26 நாட்கள் யாருக்குத்தான் வசந்த காலம் வருகிறது, நாம் இங்கே தொடங்கக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நமக்கு அனுகூலமாக அமைய போகிறது, இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இதே ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி, பாக்யாதிபதி ஒன்றாக இணைந்து 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா எங்கே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராகுவுடன் சுக்கிரன் சேருகிறது. சுக்கிரன் என்பது இங்கு ராசியாதிபதி மட்டுமல்ல, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருவது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரனுடன் ராகு என்பதால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது 7ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானம், 7 என்பது கலத்திரஸ்தானம். அதனால் இவர்கள் பொதுவாக ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃபில் இருக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை பரிமாற்றங்கள், இதனால் உறவு முறை சிக்கல்கள் வராமல் தங்களை இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
பணம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வரும். அதாவது சுக்கிரன் சனியின் சாரத்திலும் புதனின் சாரத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது இவர்களது பணம் இல்லாமல் மற்றவர்களுடைய பணமாக இருந்தாலும் அது இவர்களுக்கு வரும். அது ஒரு லோனாக கூட இருந்தாலும் ஈஸியாக லோன் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு லோன் என்பதை நாம் வாங்கினால் அந்த அசல் அந்த கேபிட்டலை மட்டும் கட்டினால் பத்தாது, வட்டியையும் சேர்த்து கட்ட வேண்டும். அதனால் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் இவர்கள் லோன் வாங்கி கொண்டால் போதுமானது. அனாவசியமான விஷயங்களை இவர்கள் தவிர்த்து விட வேண்டும். நிறைய புது விஷயங்கள் ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவல், நிறைய புது ஆர்டர்ஸ், புது கான்செப்ட்ஸ் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. நிறைய புது டைமென்ஷன்ஸ், புது ரூட்ஸ் கிடைக்கும். வேற வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு புது வேலை வாய்ப்பு, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. இந்த ராசியாதிபதி உச்சம் என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். நிறைய விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். மேலும் வருடாந்திர கிரகம் சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறது. அதுவும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சூரியனுக்கு இவர்கள் அஷ்டமி திதியில் பைரவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனை பண்ணுவது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். எனவே சொன்னது போல் இந்த உச்ச சுக்கிரன் என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் நிகழும். இந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நெக்ஸ்ட் லெவல், புது கான்டாக்ட்ஸு, புது கான்செப்ட்ஸு அனைத்துமே அனுகூலமாக அமையும். ஒரே விஷயத்தில் தான் கவனம் தேவை. சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை. அதனால் தவறான வழிகளில் போகாமல் பாதுகாப்பாக இருந்தோமே என்றால் நாம் சேஃப்டியாக இருக்க முடியும். நல்ல டெவலப்மெண்ட்டும் பெற முடியும். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறது, உங்கள் லக்னம் ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்பது தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் வெகு எளிதாக பிடித்து விடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் மேன்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.